30 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். கிராம சபையில சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு பர்சனல் கேம்ப் கூட வச்சோம். பட்டா வாங்க தரதுக்கு. ஆனா இதுவரைக்கும் அதுக்கான எந்த ஒரு விடிவும் நடக்கல. 20, 25 வீடு பக்கமா எங்க ஊர்ல மட்டும் போக்குமயத்துல மட்டும் பட்டா குடுக்காம இருக்காங்க. பிளஸ் போக்குமய பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 100 வீட்ஸ் இருக்கு. பட்டா குடுக்காம இருக்கிறவங்களே. நாங்களும் ரொம்ப போராடி பார்த்துட்டோம். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா பட்டா வாங்கி தர முடியலண்ணே. ஆனா இது இப்ப கூட ஈஸ்வரன் அண்ணன் வந்து பேசியிருக்காரு. நேத்து கூட எங்க ஊர்ல வந்து பேசினாரு. இங்க பட்டா பிரச்சனை இருக்கு. அவர் வந்தா நான் வந்தா பட்டா வாங்கி தரேன் அப்படின்னாரு. கடந்த 5 வருஷமா அவர் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார் எங்களுக்கு. ஆனால் பட்டா வாங்கி தரல, பட்டாவும் பண்ணி தரல. எங்கள் ஊருக்கு மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டை இருக்குண்ணே, நீர்த்தேக்க குட்டை இருக்குது. அந்த ஊருக்கு மத்தியில் இருக்கிறனால அடிக்கடி ஓவர்ஃப்ளோ ஆகி ஊருக்குள்ளே தண்ணி போயிடுது. அந்த ஊருக்குள்ளே தண்ணி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கடுமையான அவதியில் ஈடுபடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அதை டைரக்ட் லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராம சபை மூலமாக சண்டை பண்ணி இப்போ டைரக்ட் லைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஊருக்கு அவுட்டரில் ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டைக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி பண்ணதையும் பாதி வரைக்கும் தான் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே தண்ணி போக மாட்டேங்குது. பாறை இருக்குது, பாறை இருக்கிறனால சரியாக வாய்க்கால் எடுக்காதனால தண்ணி போக முடியுது. மறுபடியும் ரிட்டர்ன் குட்டைக்கே தான் வருது. பாதி தூரம் போகுது, மறுபடியும் ரிட்டர்ன் குட்டைக்கு வருது. மாற்று வழி மூலமாக அப்படி போய் அந்த பக்கம் வழியாக தண்ணிக்குள்ளே ஊருக்குள்ளே குட்டைக்குள்ளே வந்துடுதுங்க. அதை வந்து சரியான முறையாக வாய்க்கால் எடுத்து சரி பண்ணி தரணும். இது 2 இருக்குங்கண்ணா. மேஜர் இது 2 தான். இன்னும் சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். மக்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. சரிங்கண்ணா, மறுபடியும் எந்த ஆட்சி அமைஞ்சா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நான் ஒரு பிஇ முடிச்சிருக்க பட்டதாரினேன். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நாம் தமிழ் கட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமான அரசு வேலை கிடைக்கும், விவசாயம் செழிக்கும், மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, மக்களோட அடிப்படை தேவை எல்லாமே நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுவேன்.